அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். நம் அனைவருக்கும் தேவைப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று பார்க்கலாம். நம் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில தவறுகள் மூலமாக நம் வீட்டுக்கும் நமக்கும் தெரியாமல் நம் வறுமையை ஏற்படுத்துகின்றோம். அப்படிப்பட்ட தவறுகள் என்ன என்று பார்க்கலாம் வாருங்கள். நம் பூஜை அறையில் நம் வைத்திருக்கும் சில்லறை காசுகள், அந்த சில்லறை காசு முன்பு ஒரு கண்ணாடி வைக்க வேண்டும். அந்த கண்ணாடியில் அந்த காசுகள் தெரிய வேண்டும். அதுபோல் தெரிந்தால் நம் வீட்டுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஆனால் அந்த சில்லறை காசுகள் நாம் செய்யும் தவறுகள் என்ன என்று பார்ப்போம். பூஜைகளில் வைத்திருக்க சில்லறை காசுகள் மாத கணக்கில் அப்படியே வைத்திருக்க கூடாது. நாம் வாரதோறும் பூஜை சாமான் கிளீன் செய்யும் பொழுது நம் வைத்திருக்க சில்லறை காசுகள் ஒரு மஞ்சள் கலந்த தண்ணீரில் போட்டு கழுவி துடைத்து எடுத்து அந்த கிண்ணமும் நன்றாக கழுவி துடைத்து அதில் வைக்க வேண்டும். பூஜை அறையில் இருக்கும் காசுகள் எடுத்து வேறு யாருக்காவது எடுத்து தரக்கூடாது. இந்த சில்லறை காசுகளை 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது நாம் எடுத்து ஏதாவது நகை வாங்கவோ அல்லது பூஜை சாமான் அல்லது கோவில் போக செலவு செய்து மறுபடியும் அதில் எடுத்த சில்லறை காசுகளை எடுத்த அளவு வைத்து விட வேண்டும். வீட்டுக்கு தேவைக்கு எடுக்கக்கூடாது. குபரன் பூஜைக்கும் லக்ஷ்மி பூஜைக்கும் அர்ச்சனை செய்ய இந்த காசுகள் எடுக்கக்கூடாது. அதே போல் மாதம் தோறும் சம்பளம் வாங்கும் பொழுது இந்த சில்லறை காசில் ஒரு எண்ணிக்கையில் சில்லறை வைத்து விடுங்கள். மற்றவர்களிடம் வாங்கிய சில்லறையை இதில் வைக்கக்கூடாது. இந்த சில்லறை காசுகள் கண்ணாடி பவுல் அல்லது மண்பானையில் வெள்ளி அல்லது பித்தளையில் வைக்கலாம். அந்த சில்லறை காசு வைக்க முன்பு 1 கிராம் 3 ஏலக்காய் 1 பச்சை கற்பூரம் வைத்து அதில் மேல் சில்லறை காசு வைத்து விடுங்கள். நல்ல நாளில் பூ வைத்து தீபம் காட்டுங்கள். வியாழந்தோறும் மாலையில் பூஜை செய்ய பொழுது அந்த நாணயத்தை எடுத்து சத்தம் வரம்படி குலுக்கி வையுங்கள். இப்படி நாம் செய்வதால் லக்ஷ்மி தேவி அருளும் குபரனின் அருளும் நம் வீடு முழுவதும் நிலைத்து இருக்கும். நன்றி.